ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் கிருத்திக் பவித்ரா அஃபிஷியல். இன்றைக்கி என்ன விலாக்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி வீடியோவில் வந்துட்டு கண்ணோட அத்தை பொண்ணுக்கு வந்துட்டு இந்த பட்டினி சீர் ஃபங்க்ஷன் இருக்குன்ட்டு சொல்லி போட்டிருந்தோம். ஸோ வந்துட்டு இதுக்கு அடுத்த நாள் வந்துட்டு ரிசப்ஷன் பல்லடத்தில் வச்சுருந்தாங்க. ஸோ ஒரு மண்டபத்தில் அதுக்கு தான் இப்போ வந்திருக்கோம். இது வந்துட்டு நான் ஆல்ரெடி வந்துட்டு வீடியோ எடுக்கக்கூடாதுங்கிற மைண்ட் செட்டில் தான் இருந்தேன். எடுக்கக்கூடாது மைண்ட் செட்னால் வந்துட்டு பெரிய கவுன் போட்டிருந்தேன், என்னால் அதையும் தூக்க முடியாது, ஃபோன் எடுக்க முடியாது. ஸோ தம்பியும் வந்துட்டு பிடிக்கணும் அப்படின்ட்டு ஒரு இதில் வந்துட்டு வீடியோ எடுக்க வேண்டாம் அப்படின்ட்டு இருந்தேன். இது வந்து ஜஸ்ட் டைம் கிடைக்கும் போது ஒரு ரெண்டு கிளிப்பிங் எடுத்தது. ஸோ இது வந்து ஜஸ்ட் ஷேர் அவுட் பண்ணலாம் உங்களுக்கு அந்த டேயில் என்ன நடந்தது அப்படின்றதுக்காக தான் இந்த போட்டு. ஸோ மண்டபத்து என்ட்ரன்ஸ்லேயே வந்துட்டு அவங்க அக்கா அத்தை எல்லோரும் நின்றுருந்தாங்க. அவங்க கூட பேசிட்டு தம்பி வந்துட்டு அதுக்குள்ளே வந்துட்டு தம்பி அவங்க அக்கா பிள்ளைங்களோட விளையாடிட்டு இருந்தான். எங்கடா நம்ம பையன் அமைதியாக விளையாடுறானே, சந்தோஷமாக விளையாடுறானே, கீழே விழுந்து வரலையே நினச்சி முடிக்கிறதுக்குள்ளே பொத்துன்னு வந்து விழுந்தாச்சு. அதுக்கப்புறம் வந்துட்டு இதுக்கு முன்னாடி போயிட்டு ஃபங்க்ஷனுக்குள்ளே போயிட்டு அவங்களுக்கு கிஃப்ட்டும் வாங்கி கொடுத்துட்டு வந்துட்டோம். நாங்கள் என்ன கிஃப்ட் வாங்கி கொடுத்தோம் இந்த வாட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு எப்போவுமே வந்துட்டு மொய் செய்வோம். இந்த வாட்டி வந்து மொய் கொடுத்தா செலவாயிரும் அவங்களுக்கு அப்படின்றதுக்காக ஒரு ஞாபகத்தை பொருள் மாதிரி வாங்கி கொடுத்தோன்னா பத்திரமா வச்சுப்பாங்க அப்படின்றதுக்காக ஒரு லக்ஷ்மி ஃபோட்டோ வந்துட்டு ஃபோட்டோ இல்லை, அது ஒரு சிலை மாதிரி. ஸோ அது அப்புறம் காமாட்சி அம்மன் விளக்கு கீழே வைக்கிற தட்டு, ஒரு கற்பூரம் காட்டுற அந்த கரண்டி எல்லாம் வாங்கி கொடுத்துட்டு கிஃப்ட் ஒரே பேக் பண்ணிவிட்டு கொடுத்துட்டு வந்தாச்சு. ஸோ இதெல்லாம் வந்துட்டு அவங்களுடைய ஃபேமிலி எல்லாருக்கும் நின்று பேசி ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு இன்ட்ரெஸ்ட் நின்று 2 வீடியோஸ்லாம் எடுத்துகிட்டு இருந்தோம். ஏதாவது நல்ல நாளுங்கிற போது தான் இவங்க எல்லாரையுமே பார்க்கும்போது ஆக்சுவலாக அவங்க எல்லாருமே எனக்கு அண்ணி, ஆனால் நான் வந்து அக்கா அக்கானே கூப்பிட்டு பழகிட்டேன். அதில் ஒருத்தவங்க வந்துட்டு அத்தையும் அத்தை பொண்ணும், அது எல்லாம் கீழே நிற்கிறவங்க எல்லாமே அக்கா பசங்க. ஸோ இந்த மாதிரி ஃபங்க்ஷன் அப்போ தான் எல்லோரும் மீட் பண்ண முடியுது அப்படின்ட்டு குரூப் ஃபோட்டோ எடுக்கலாம் அப்படின்ட்டு எல்லோரும் வந்துட்டு மாற்றி ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு இருந்தோம். தம்பி வந்துட்டு காரை சுற்றி ஓடி விளையாடிட்டே இருந்தால் இதுக்கு மேலே நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியல. மணி அப்போவே 9:30 ஆகிடுச்சு. ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி வந்துட்டு வீடியோ எடுக்கிற மைண்ட் செட் இல்லை, இல்லைனா வந்து டைனிங் ஹாலில் என்னென்ன ஃபுட்டெல்லாம் வச்சுருந்தாங்க எல்லாத்தையுமே காட்டி இருந்திருப்பேன். ஸோ வந்துட்டு பெரிய ஃப்ராக் போட்டுக்கும் தம்பிக்கும் ஊட்டமும் வந்துட்டு 2 பிளேட் வச்சுருந்தேன். கண்ணாக்கும் சேர்த்து நான் தம்பி வந்துட்டு கண்ணா வச்சுட்டு இருந்தான். அதெல்லாம் என்னால் எடுக்க முடியல. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் வீடியோ பார்க்குறதுக்கு என்னோட சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பை பை காய்ஸ்.